வணக்கம். இது உங்கள் வேல் வீச்சு. பின்தொடருங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். வீடியோக்குள்ளே போவோம். என்னென்னா, இப்போ நேற்று போட்டிருந்தேன், இந்த ஒருத்தர் வாள் எடுக்கணும், சூரிய எடுக்கணும்னு பேசிக்கிருந்தார் பார்த்தீங்களா, விஜயநகர பேரரசு, அவருக்கு போட்டிருந்தேன். அதில் உடனே அதெல்லாம் சிறப்புங்க, நல்லா ரோஸ்டோடு தாங்க இருக்காங்க. எங்கள் பகுதியில் இருக்க ஒருத்தர் ஃபோன் அழைப்பில் வந்துட்டார். இன்னொருத்தர் கமெண்டில் பார்த்துருப்பீங்க, பேசினார். இன்னொருத்தர் பக்கத்து ஊரில் இருந்தால், பக்கத்து மாவட்டத்தில் இருந்தேன், அவர் மூலமாக லிங்க் அடித்து புரிதலுக்காக பேசுகிறேன்னு வந்தார். நீங்கள் எப்படி அதை செய்யலாம், ஏன் இப்படி பேசுனீங்க அப்படி இப்படின்ட்டு நிறைய வாக்குவாதம் ஓடிச்சு. நிறையாவெல்லாம் சொல்ல விரும்பலை. அதாவது, என் மொழியில் நான் பேசுகிறேன், ஓ மொழியில் நீ பேசு. நீ என்ன சொன்ன, பேசும்போதே தெலுங்குன்னு சொல்லித்தான் பேசுகிற. ஓன் தாய்மொழியில் நீ பேசுகிறியா? ஓ அம்மா சிறந்தவள்னு சொல்லு, என் அம்மா சரியானவள் நீ சொல்லாத. ஏன்னா உன் மனைவி சிறந்தவள்னு சொல்லு, என் மனைவி சரியில்லைன்னு நீ சொல்லக்கூடாது. அது மாதிரி நீ என்ன பேசுகிற, ஃபோனில் பேசும்போது அதை எப்படிங்க முடியும்? அப்புறம் தான் நாங்கள் அதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. வந்த யார் வேணாலும் வாழலாம், இருக்கலாம். நீ தெலுங்குன்னு சொல்லி அவ்வளோ கோவமாக பேசுகிறியே, உன் மொழியில் பேசுகிறியா? உன் தாய்மொழி தெலுங்குன்னு பேசுனியா? தமிழில் தானே பேசுனேன். ஏண்டா எச்சக்கலை நாயே, தமிழில் தானே பேசுனேன். தமிழில் பேசிவிட்டு நீ அவ்வளோ பேச்சு பேசுகிற, ஓ தெலுங்கில் பேசியிருக்க வேண்டியதானே? ஏன் எவனுக்கு புரியாதுண்ணா? என்ன ஒரு இது, நீ ஒரு மொழியில் பேசுகிற, நான் மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியில் பேசுகிறேன். ஏன்னா உனக்கே அவ்வளோ திமிர் இருந்தால், மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி, ஆதி மொழி, தாய் தமிழ் மொழி எங்களுக்கு எவ்வளோ திமிர் இருக்கும். பேச்சு தவறானது. அது பாருங்க, ஒரு ஆள் கண்டித்தது சும்மா கொஞ்சம் பேர் தான் போயிருக்கு, அதுக்கே கொதிக்கிறானுங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் கிடையாதுல்ல. சாதியாகவும் மதமாகவும் அப்படியே கிடப்போம். ஏதோ சாதியை சொல்லி பேசியிருந்தால் கொதிச்சிருப்போம். அவன் பாருங்கள், சின்ன ஒரு காணொலியாக தான் 500 பேர் கூட அதை ஷார்ட்ஸில் போகல, அதுலேயே ஒருத்தன் எடுத்து பேசுகிறான். அந்தளவுக்கு கொதிக்கிறான்னா, தம்பி உன் தாய் சிறந்தவள்னு சொல்லு, என் தாய் சரியில்லைன்னு என் நாம் தமிழன்னு சொல்கிறேன். அப்போ எதுக்குடா தாய்மொழியில் பேசுனேன்? தமிழ்நாட்டில் தானே இருக்க, நாம் தமிழ் சொல்லாதீங்கன்ற. நீ இப்போ தான் வாழ்நாள்லேயே வரலாற்றிலே முதல் முறையாக ஒரு எதிரியை சந்திக்கிற. இனி பார், நீ எங்கே பேசினாலும் உனக்கு அடி பலமாக விழுகும், கருத்தியலாக. வேறு அடியெல்லாம் தாண்டா தாங்க மாட்டேன், கருத்தியலாக அடி பலமாக விழுகும். உனக்கெல்லாம் என்ன வரலாறு? வெறும் 400 வருஷம் வரலாறு, நீ எல்லாம் மட்டும் பேச்சு பேசுகிற. 40,000 வருஷம் வரலாறு வச்சுருக்க வேண்டாம் நாங்கள். பார்ப்போம். வணக்கம்.